உருவப்படம் பொறித்த ஆடைகளை அணியலாமா என்று இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதாவது உருவப்படம் அணிந்த ஆடை அணிவதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி உருவப்படங்களை பற்றி உள்ள மார்க்க நிலைப்பாடை பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உருவப்படங்களை பொறுத்த வரைக்கும் அது தடுக்கப்பட்டதுங்கிறது நம்ம எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் தடுக்கப்பட்டதில் அது விதிவிலக்கான சில விஷயங்களும் இருக்கிறது. அந்த விதிவிலக்கில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அது சின்ன அளவாக இருக்கிறது. அதையும் வரும்போது இல்லா ரகமன் ஃபி சௌபின், ஒரு ஆடையில் ஒரு அடையாளமாக சின்னதாக இருக்குமே அந்த மாதிரியான உருவங்களை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம அணிகிற ஆடைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன அளவில் உருவங்கள் இருக்குமேயானால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. இந்த சின்ன அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லை வகுத்து சொல்ல கிடையாது. சின்ன அளவுன்னு சொன்னாங்களே தவிர அது ஒரு ஜான் இருந்தால் சின்னது, ஒரு இஞ்சி இருந்தால் சின்னது என்கிறது மாதிரி என்ன செய்யல, அவங்க அளவு போட்டு சொல்லவில்லை. ஆனால் இது அளவு போட்டு அவங்க சொல்லாத நேரத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னு கேட்டால், நம்ம மனசாட்சிக்கு பயந்து உலகத்தில் சராசரியாக அந்த உருவங்கள் எவ்வளோ போடுவாங்க என்று ஒரு கணக்கு இருக்கும். அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சின்னதாக இருக்குது என்று நம்மளுடைய உள் மனசு எதை சின்னது என்று சொல்லுமோ, நிஜமாகவே நம்ம போட்டோங்கிறதுக்காக வேண்டி வளைச்சிடக்கூடாது. நிஜமாகவே ஒரு வெளியே இருந்து பார்த்தோம்னா இது சின்னதாக தான் இருக்குது என்று, ஏன்னா நமக்கு அந்த அளவை ரசூலுல்லாஹ் சொல்லாததுனால சின்னதுன்னு சொன்னாங்களே தவிர சின்னதுக்கு இவ்வளோ நீளம் இவ்வளோ அகலோண்டு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு என்ன செய்யலை, ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டு அவங்க சொல்லலை. அதனால் அந்த மாதிரி இல்லாதனால நம்ம பொறுப்பில் விட்டதுனால நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யணும், இது சின்னது அப்படின்னு நினைத்தோமையானால் அதை நம்ம என்ன செய்யலாம், சின்ன இதுகளை அந்த போட்டுக்கொள்ளலாம், வைத்துக்கொள்ள கூட செய்யலாம். ஒரு தேவைக்காண்டு ஸ்டாம்ப் சைஸு, பாஸ்போர்ட் சைஸ்லாம் இருக்குது பாருங்க, அதில் சின்ன சைஸ் தானே. இந்த மாதிரி சின்ன சைஸாக உள்ளதாக இருக்குமேயானால் அதுக்கு மார்க்க தடை இல்லை. இது பொதுவாக உள்ள ஒரு விஷயம். அதே நேரத்தில் தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் நம்முடைய கவனங்கள் அந்த மாதிரி டிசைனை பார்த்துவிட்டு திசை திரும்பும் என்று இருந்தால் அப்போ என்ன பண்ணணும், அது மாதிரி விஷயத்தை தவிர்த்து கொள்ளணும். அது இந்த உருவப்படங்கள் மாத்திரமில்லை, வேறு மாதிரியான டிசைன்களாக இருந்தாலும் சரிதான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அபூ ஜஹம் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ட்ரெஸ்ஸை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டுருப்பார் போல இருக்குது. அதை அணிஞ்சிட்டு தொழுவாங்க. தொழுவும்போது என்ன ஆகுதுன்னா, ட்ரெஸ்ஸில் இருந்த அந்த வேலைப்பாடுகள் அவங்களுடைய கவனத்தை திருப்புறது. தொழுகையில் உள்ள ஈடுபாட்டை குறைச்சி அந்த வேலைப்பாட்டிலேயே அவங்களுடைய கவனமெல்லாம் போகிறது. தொழுகை முடித்தவுடனே வெறுப்போடு என்ன செய்கிறாங்க, அதை அந்த ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு இதை கொண்டை அபூ ஜஹம்கிட்ட கொண்டை கொடுத்துவிட்டு அவர் வேறு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பார், அதை வாங்கிட்டு வாங்க, அப்படி ஏதோ பேச்சுவார்த்தை போட்டு பாருங்கள், பிடிக்காட்டி வாங்கிக்கிறங்கன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அப்படி இருந்தால் தான் ஒரு ஆள்கிட்ட கேட்டு விடுவாங்க. அது உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிற விவரம் அதில் இல்லை. அப்போ போய் அதை வாங்கிட்டு வாங்க. ஏன்னு கேட்டால் இது என்னுடைய கவனத்தை கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய தொழுகையில் திருப்பிருச்சுங்கிறாங்க. அப்போ தொழுகையில் கவனத்தை திருப்புற மாதிரி இருக்குமேயானால் தொழுகிற நேரங்களில் நம்ம அணிகிற ஆடை கவனத்தை திருப்புற அளவுக்கு இருக்கக்கூடாது. இந்த கவனத்தை திருப்புறது கூட காலத்துக்கு காலம் வேறுபடுங்க. இப்போ எல்லாமே இந்த டிசைன் போடுறது, வேலைப்பாடு பண்ணுவது என்பதை ஒரு அரிதான ஒரு காலத்தில் எல்லாரும் மொட்டையாக ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும், மொட்டண்டா எந்த பிளைனாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் 2 பேர் மட்டும் இப்படி டிசைனாக போட்டாண்டு வைங்க, நம்ம கண்ணு மட்டும் இல்லை உலகத்து கண்ணுலாம் அதை நோக்கி தான் போகும். போடுற எல்லா சட்டையுமே டிசைன் ஆகி போச்சுன்னு சொன்னால் அது ஈர்க்காது, கவனத்தை திருப்பாது. அப்போ அந்த காலத்தில் கவனத்தை திருப்பிய ஒரு விஷயம் இந்த காலத்தில் திருப்பாமையும் போயிடும். அப்படியும் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அந்த காலத்தில் ஒரு டிவி, ஒரு ரேடியோ போட்டி வச்சுருந்தாலே அப்படி பெரிய கவனத்தை திருப்பும். ரேடியோ வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவோம். இப்போ எல்லாம் குடிசைகள்லாம் டிவி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். பணக்காரனுக்கு அடையாளமாக டிவியை சொல்லுவோம் ஒரு காலத்தில். இப்போ என்னது, ஒன்றுமே இல்லை, எல்லார்ட்டையுமே இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு டிசைன் அவங்க கவனத்தை கவர்ந்துச்சுன்னு சொன்னால், டிசைன் என்பதே ஒரு அரிதான ஒன்றாக இருந்த ஒரு காலம் அது. அப்போ இல்லாத ஒன்றை பார்த்தா தானே ஈர்க்கும். டெய்லி பார்க்குற மாதிரி ஒரு பிராணியை நம்ம பார்த்தோம்னா என்ன செய்யாது, நமக்கு ஈர்க்காது. டெய்லி ஆட்டை பார்க்குறோம், மாட்டை பார்க்குறோம், அதை எதாவது ஈர்க்கவா செய்யும், கண்டுக்கிறவே மாட்டோம், அது பாட்டு போயிட்டே இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிராணி காட்டில் இருந்தோ ஜூவில் இருந்தோ தப்பிச்சு வந்துச்சின்னு வைங்க, டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குன்னு வைங்க, எல்லார் கவனம் அதை நோக்கி போகும். அப்போ அதே மாதிரி தான் அந்த டிசைன்கள் நம்முடைய கவனத்தை திருப்புறது என்கிற வகையில் அது எந்த விதமான உருவம் இல்லாததோ டிசைன்கள் வேலைப்பாடு இருந்து தொழுகை நேரத்தில் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
அது ஈர்க்காது என்று சொன்னால் அது பிரச்சனை கிடையாது. இது உங்களுக்கு இந்த விஷயமாக நீங்கள் கூடுதல் விவரம் தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் நம்முடைய இணையதளத்துக்குள்ளே போய் நூல்கள் என்று ஒரு தலைப்பு போட்டிருக்கும். அந்த நூல்கள்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நூல்கள் பட்டியல் வரும். அதில் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும்ங்கிற தலைப்பில் ஒரு புக்கு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த நவீன பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த புகைப்படம், இந்த மாதிரி இப்போ புதிய புதிய விஷயங்கள், அது மாதிரியான அதில் இந்த உருவப்படமும் வருது. அதில் கூடுதலான ஆதாரங்களை நீங்கள் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம்.